எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை தற்போது பார்க்கலாம். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரது மகள்கள் வாக்கு சேகரித்தனர். சங்கமித்ரா மற்றும் சம்யுக்தா ஆகிய இருவரும் மாம்பழ சின்னத்திற்காக வாக்கு கேட்டனர். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். ராசிபுரம் தாவேகா வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்காக அவரது தாயார் கலைச்செல்வி சொந்த ஊரான மலையாம்பட்டியில் தெலுங்கில் வாக்கு சேகரித்தார். முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனும் தாவேகா வேட்பாளருமான லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்திற்கு ஆதரவாக அவரது மனைவி தேனரசி கடைகடையாக சென்று வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் காந்தி சாலை தேரடி பகுதியில் உள்ள கடைகளுக்கு சென்று தனது கணவருக்காக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஆதரவு திரட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூரில் தேர்தல் பரப்புரையை முடித்த முதல்வர் ஸ்டாலின் இன்று புதுக்கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். பிரச்சார வாகனத்தில் கந்தர்வக்கோட்டை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பட்டாசு மற்றும் மேளதாளங்கள் முழங்க கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வேலுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை 6வது முறையாக தோல்வியடைய செய்ய வேண்டும் என்றும் மீண்டும் அவரை ஆளுநராக்க பாடுபடுவோம் என்றும் தெரிவித்தார். நம்ம எடப்பாடி பழனிசாமியா கூப்பிடுறோம் 10 தோல்வி பழனிசாமின்னு, அது மாதிரி இந்த அக்கா 6 தோல்வி தமிழிசை அக்கா இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கட்டியாவயல் பகுதியில் தாவேகா தலைவர் விஜய்க்கு கிரெயின் மூலமாக பூக்கள் தூவப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரைக்குடி பயணத்தை முடித்துக் கொண்டு திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் செல்லும் வழியில் புதுக்கோட்டை தாவேகா வேட்பாளர் KM ஷெரீப் தலைமையில் இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இரட்டை இலையில் போட்டியிடும் கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் அடுத்த தேர்தலில் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவார் என்றும் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் இதனை கூறினார். இந்த தேர்தலுக்கு அப்புறம் உதயகுமார் தாமரை சின்னத்தில் அடிப்பார். என்னை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் 26 தேர்தல் தான் அவர் கடைசியா நிற்கிறது. விருதுநகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்திற்கான நிதிகளை வழங்க மறுக்கும் பாஜகவின் NDA கூட்டணிக்கு தக்க பாடத்தை மக்கள் வழங்க வேண்டும் என்றார். எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கும் பொழுது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிய அந்த உரிமையோடு உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தாவேகா வேட்பாளர் அருண்ராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருநகர் காலனி, கருவேப்பம்பட்டி, சீனிவாசம்பாளையம், கடப்பன்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராஜபாளையம் பகுதியில் சென்ற அருண்ராஜை வழிமறித்த பெண்கள் தங்கள் பகுதியில் சாக்கடை, கழிவறை, தெருவிளக்கு அமைக்க கோரிக்கை விடுத்தனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் ராட்சத பொம்மை வேடமணிந்து அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சண்முகம் சாலையில் பட்டாசு மற்றும் மேளதாளம் முழங்க சென்ற அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
உதகையில் உரிய அனுமதி பெறாமல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட தவிகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். சேரிங் கிராஸ் பகுதியில் LED பொருத்திய விளம்பர பதாகைகளுடன் கேரள நடன கலைஞர்களை நடனமாட வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாக தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரில் தவிக மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மதுரவாயில் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை எம்ஜிஆர் வேடமணிந்த 4 வயது சிறுவன் வரவேற்றது கவனம் பெற்றது. சிறுவனை தூக்கி இடுப்பில் சுமந்தபடி பெஞ்சமின் வாக்கு சேகரித்தார். இந்த பகுதியை அதிமுக வலுவோடு பொலிவோடு நடத்தி வருகிற அண்ணன் கே.பி. நாயுடு அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். புதிய தமிழகம் கட்சி இந்த மக்களுக்கு வந்து வெறும் அவருக்கு 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 தான் வாங்கிக்கிறாரு அப்படின்னு அவர் பேசிய அந்த பேச்சு இன்று தமிழ்நாடெங்கும் தேவேந்திரோட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கிறது. அவருக்கு ஒரு பாடம் புகட்டியே தீர வேண்டும் என்று மக்கள் இன்னைக்கு தேவேந்திர மக்கள் எழுந்து நிற்கிறார்கள். புதுக்கோட்டை பாஜக வேட்பாளர் என் ராமச்சந்திரன் மற்றும் அக்கட்சியின் மேலிட பார்வையாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் சாலையோர ஜூஸ் கடையில் ஜூஸ் தயாரித்து கொடுத்து வாக்கு சேகரித்தனர். மடையூர் கடைவீதியில் வாக்கு சேகரித்த அவர்கள் வணிகர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தென்காசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலை கதிரவன் வாக்கு சேகரித்த போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சுரண்டை நகராட்சியில் உள்ள பங்களா சுரண்டை, காமராஜர் நகர், பட்டாளம் உள்ளிட்ட வார்டுகளில் வீடு வீடாக சென்று அவர் வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுக்கு கடலை உருண்டை மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கு முக்குராந்தல் பகுதியில் ஜி.கே. வாசன் வாக்கு சேகரித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசின் சாதனைகளை விளக்கி திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெய்தலூர் ஊராட்சிக்குட்பட்ட ராமாயி பனையூர், சின்னப்பனையூர், காட்டானிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் குளித்தலை தொகுதி திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கோரினார். அவருக்கு பட்டாசு வெடித்த ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை வாக்காளர்களிடம் அவர் எடுத்துரைத்தார். மின் மோட்டார் வைத்திருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்குமே தமிழகத்தில் 20 லட்சம் விவசாயிகளுக்கு இலவசமாக புதிதாக மின் மோட்டார் வழங்க இருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நரிக்குடியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர் ஒருவரின் பெண் குழந்தைக்கு இளமதி என்று பெயர் சூட்டினார். காய்கறி சந்தையில் வியாபாரிகளிடம் வெண்டைக்காயை உடைத்து பார்த்து அவற்றின் தரம் மற்றும் வியாபாரம் குறித்து கேட்டறிந்தார். இல்லை நல்லா இருக்கு. அது உடஞ்சது டக்குன்னு உடையது பற்றியா நான் உடைச்சேன். நல்லா இளங்காய்.